மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். கூட்டணி ஆட்சியில இப்ப ஒரு ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னும் போது ஆட்சியிலும் அதிகாரம் அப்படின்னு சொல்லி என்னதான் கூட்டணியா இருந்தாலும் ஆட்சியிலும் அதிகாரம் அப்படிங்கறத முதல் விதையா போட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் தான். ஆரம்ப காலத்துல அவர் அப்போல இருந்து சொல்லிக்கிட்டு வந்த அந்த விஷயம் திரும்பவும் விஜய் அவர்கள் வராரு. அவர் ஒரு மேடையில என் கூட நீங்க கூட்டணி வைக்கிறீங்களா, ஆட்சியிலையும் அதிகாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழுத்தமா சொல்றாரு. இதன் அடிப்படையில நெக்ஸ்ட் அப்படியே இன்னொரு மூவ் ஆன் ஆயிட்டு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா திமுகவில் இருக்கிற ஒரு ஆட்களும் ஒரு கூட்டணி தலைவர்களும் எங்களுக்கும் ஆட்சியில பங்கு வேணும் அப்படிங்கறது ரொம்ப திட்டவட்டமா அழுத்தமா கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இப்ப அமித்ஷா அவர்கள் என்ன நினைச்சிருப்பாரோ ஏது நினைச்சிருப்பாரோ நம்மளுக்கு தெரியாது. அவர் ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள் இப்போ தீயா காட்டு தீ மாதிரி பரவி திமுகவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. சோ இப்போ ஆட்சியில எனக்கும் பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கூட்டணியில இருக்கிற இப்ப நம்மளுடைய விசிகாவே வச்சுக்கோங்களேன், அவங்க நான் தான் வரேன், அடுத்து நான் ஒரு வருஷம் நான் சிஎம்மா இருக்கேன்னா எப்படி ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி மனசு ஒப்புமா? நம்ம யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அவர்கள் வராரு. அடுத்த கட்டமா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் பல பேர் அப்படியே புலி மாதிரி அதுல பாஞ்சிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டமா துணை முதலமைச்சர் கூட பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நியமிக்கிறாரு. தொடர்ந்து இவர்கள் மட்டுமே ஆட்சி செய்யும் இந்த சூழல்ல திடீரென ஒரு புதுசா இருக்கும், புதுசு கிடையாது, அவங்களுடைய கூட்டணியில மிக முக்கியமான கட்சிகள் நானும் அதிகாரத்தில் உட்கார்வேன் என்று கூறினால் இதை ஒத்துக்குமா திமுக அப்படிங்கிறது ஒரு பிக்கெஸ்ட் டிபேட்டா இருக்கு. சரி, இது அப்படியே ஒரு பக்கம் வைப்போம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னா 2006 கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஆல்ரெடி பாத்தீங்கன்னா திமுக கூட சேரும் போதே பாமக காங்கிரஸ் இவங்க 2 பேரும் ரொம்ப அழுத்தம் திருத்தமா கலைஞர் அவர்கள் கூட இருக்கும் போதே எங்களுக்கு கூட்டணி ஆச்சுதான் அப்படிங்கறத சொல்லி இருந்தாங்கன்னா ஷுவரா அவங்களும் அதே மாதிரி அப்பவே பண்ணியிருந்திருப்பாங்க. பட் ஆனா அந்த டைம்ல பெரிய அளவுல அவர் ஈடுபாடு காமிக்காம கலைஞர் ஐயா அவர்கள் அப்படி இப்படின்னு தள்ளி அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு டெபாசிட்டை கொடுக்காம அப்படியே விட்டாரு. ஸோ அதன் அடிப்படையில இப்ப வரைக்கும் நம்மளுக்கு இப்படிதான் ஆட்சிகள் போயிட்டு இருக்கு. நேத்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்த அந்த ஒரு பிரஸ் மீட் எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்த கட்சிக்கே அவர் ஒரு லெசன் எடுத்துட்டு இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு தருணம் தான் அவர் நேத்து கொடுத்த ஸ்பீச்ல இருந்துச்சு. சோ இப்ப அவர் சொல்றதுல அழுத்தமா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொடுக்குறாரு ஒரு பிரஸ் மீட்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் வச்சு பேசுவாரு. அண்ட் லாஸ்டா பாத்தீங்கன்னா மாநில தலைவர்ல இருந்து இவர் விலகுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது இந்த அடுத்த வாரம் நான் இந்த நேரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல, ஊர்ல இருப்பேன், நான் ஆடு மாடுக கூட இப்படிலாம் நான் ரொம்ப வேற மாதிரி டிஃப்ரெண்டா பேசியிருந்தாரு. சோ அந்த ஒரே ஒரு விஷயம் க்ளூ போதும் நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஓகே, இவர் நெக்ஸ்ட் வீக்லாம் இப்ப மாநில தலைவர் மாற்றப்படுவார், இவர் அதுல கிடையாது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருச்சு. அண்ட் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி இப்போ ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து பேசுவேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலையை எதிர்பார்த்து நோக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் திடீரென அண்ணாமலை இப்ப நடுவுலயே பேச ஆரம்பிச்சுட்டாரு. சோ நேத்து அவர் சொல்ற விஷயம் ரொம்ப நாளா அப்படியே அரைச்சமாவே திரும்ப அரைக்கிறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு புரியாம இருக்கிற இந்த சூழல் எடப்பாடியார் என்னுடைய ஆட்சி அப்படிங்கறது தெளிவா சொல்றாரு. அதிகமான பெரும்பான்மை காமிச்சு இப்ப நாங்க தான் லீடிங்ல எங்களுடைய ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்லி தமிழகத்துல அவர் சொல்றாரு. கூட்டணி ஆட்சிகளை மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறதையும் அழுத்தமா சொல்றாப்ல. ஆனா அமித்ஷா அவர்கள் சொல்லும் போது இது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தாரு. அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த விஷயம் இவர் இப்படிங்கிறாரு, அவர் அப்படிங்கிறாரு, ஒரு அரசியல் புரசலா வருது. பட் கன்ஃபர்மேஷன் என்னப்பா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. பாஜக சைட்ல இப்போ இவங்க தெளிவா பேசுறாங்க, அப்ப பாஜக யாராவது ஒருத்தவங்க தெளிவா சொல்லணும் தானே, இந்த மாதிரிங்க இது இப்படிதான் இஷ்யூங்க, கூட்டணி ஆச்சுன்னு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு இப்படிதான் அப்படின்றது ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கணும். யாரும் பேசல. அண்ணாமலைய வாய மூடு, பேசாத, நீ எதுவுமே பேசக்கூடாது, நீ பேசுறதுனால கூட்டணிக்குள்ள விரிசல் வந்துடும், சண்டை வந்துடும், அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் கொஞ்ச நாள் அமைக்க வச்சிருந்தாங்க. முடியுமா? பொங்கிடுச்சு பாருங்க மலை. என்ன சொல்லிட்டாரு அவரு, இது எங்களுடைய வேத வாக்கு, எங்களுடைய அமித்ஷாஜி என்ன சொல்றாரோ இதுல அவர் தெளிவா சொல்லிட்டாரு. நம்ம நிறைய வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த கூட்டணி அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அண்ணாமலைக்குன்னு. ஈவன் அவரும் சொல்லிட்டாரு, எனக்கு இவங்க கூட்டணியில பேசுறாங்க, இது பண்ண போறாங்க, இல்ல இவங்களுடைய டிசிஷன்ஸ் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது, மேலிடமும் இவங்களும் தான் பங்கு, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னோட 0% தான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ இவருக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எனக்கு விருப்பமும் இல்லைங்கிறத சொல்லாம சொல்லிட்டாரு. அண்ட் அவர் சொல்ற விஷயம், இப்போ எங்களுடைய அமித்ஷா சொல்லிட்டாரு தெளிவா, இது கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு. மாத்தி அவங்க பேசிக்கிட்டு கடைசி கட்டம் நம்ம ஜெயிக்கலாம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாங்கிறதெல்லாம் எங்களால முடியாது, எதுவா இருந்தாலும் இதுதான் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஒரு ரோட் மேப்போட போகணும். அப்படிதான் மக்களையும் நாங்க டிசைன் பண்ணணும். இப்படிதான் போகணுமே தவிர இப்போ அப்ப பாத்துக்கலாம் அப்படின்லாம் என்னாலாம் இருக்க முடியாது, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்ல, இது உடனே எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, அண்ணாமலை வராரு, திரும்ப ரொம்ப நாள் கழிச்சு திரும்பவும் அதிமுக பாஜக கூட்டணி பிடிக்கல, இவங்க 2 பேரையுமே
பிரிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்னவோ சொல்றாரு, குழப்புறாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாட்டுக்கும் பேச ஆரம்பிச்சிருவீங்க. உண்மையா சொல்றேன், எதுவும் கிடையாது. நீங்களா எதையும் கிரியேட் பண்ணாதீங்க. எங்களுடைய தலைவர் என்ன சொன்னாரோ அந்த விஷயம், மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் சொன்ன அந்த விஷயத்தை தான் நான் இப்போ இங்க உங்க முன்னாடி சொல்றேன் அப்படிங்கறத சொல்றாரு. கரெக்ட் தான் அவர் சொல்ற பாயிண்ட்டும். அதே ஒரு நேரத்துல அவரு இன்னொன்னு, நான் உங்க கட்சிக்காரவங்களுக்கே லெசன் எடுக்கிற மாதிரியான விஷயம்னு சொன்னிய தீபிகான்னு கேட்டீங்கன்னா, பாயிண்ட்டுக்கு வரேன். அவர் அங்க சொன்னாரு பாருங்க ஒரு விஷயம். அடிப்படையா இப்போ வந்து தேமுதிகல இருக்கிறவங்களாகட்டும், பாமக எல்லாரும் சேர்ந்து ஆட்சியில் அதிகாரம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. அவங்களுக்கும் சில ஆசைகள் இருக்கு, இட்ஸ் ஓகே, அவங்களுடைய ஆசைகள் வேறு. இப்போ அடிமட்ட தொண்டனா ஒருத்தவனும் அவன் வந்து பெரிய எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவனுடைய கட்சிக்காக உழைக்கிறது இல்லை. அவன் கட்சியில இருக்கிறவங்க ஒரு அதிகாரத்துல உட்காரும் போது அவனுக்கு நம்ம ஆள் இருக்காங்கப்பா, நம்ம கட்சி நம்ம வேலை பார்த்ததுக்கு ஒரு திருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மனசார வந்து சந்தோஷப்பட்டுக்கணும். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் எங்களுக்கு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டோம் நீங்க அப்படியே நினைச்சுக்கிட்டு அப்படின்னு, அது யாருக்கு உங்களுக்கு புரியுதா? இது மேபி நயினாருக்கா இருக்கட்டும், இல்ல அமித்ஷாவா இருக்கட்டும், மோடியா கூட இருக்கட்டுமே, நரேந்திர மோடி அவர்கள் கூட ஸ்ட்ரெயிட் ரிவெஞ்ச் கூட இவர் விடுறதுக்கு தயாரா தான் இருப்பாரு. பிகாஸ் நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம கட்சி வளரணும், என்னுடைய கட்சி இண்டிவிஜுவாலிட்டியா நம்ம யாரு அப்படிங்கறத தமிழக மக்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவுல ஒரு ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சுட்டு இருக்கிறாரு அண்ணாமலை இல்லையா? சோ கூட்டணியில போங்க, பட் நம்ம யாருங்கிறத தனிமையா தனி பெரும்பான்மையோட நம்ம காமிக்கணும், நம்ம லீடிங்ல இருக்கோம் அப்படிங்கறத மக்களுக்கு புரிய வைக்கணும், காமிக்கணும். பட் நம்ம வந்து அதை பண்றதே கிடையாது. யார் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு 4 எம்எல்ஏ சீட் கிடைக்குதா போதும், நம்ம அங்க ஜெயிச்சு அங்க உள்ள போயிடுறோமா சட்டப்பேரவையில, அது போதும் அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. நம்மளுக்கு இதுல நயினார் வேற லாஸ்டா சொல்லியிருந்தாரு, 2026 நம்மளுக்கு இலக்கு இல்ல 2029 அப்படின்ட்டாப்ல. இது இன்னும் எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா மாறுச்சுன்னு தெரியும்ல. சோ இப்படி வந்து டிசிஷன் பண்ணி வச்சுக்கிட்டு அவர் கட்சி தன் கட்சி வளரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வத்திலையும் ஒரு ஆசையிலையும் இருக்கிற அண்ணாமலை அவர்களை கட்டுக்கோப்புல வச்சு நீ இதைதான் பண்ணணும், நம்மளுக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்க கூடாதுங்கிறத அவங்களுடைய கட்சி தரப்பினர்களுக்கு புரியும் வகையில அவர் சொல்லியிருக்காரு. சோ ஆல் ஓவர் இப்போ கூட்டணி ஆட்சி அப்படிங்கறத தெளிவா உறுதிப்படுத்திட்டாரு. அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டாரு. சோ முன்னாடி நான் சொன்ன மாதிரி கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விதையை விதைத்தவர் அண்ணாமலை. அவரை அடுத்து இப்போ ஒரு கட்சிகளும் இதற்கான ஒரு பெரிய பேட்டில்ல இறங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. சோ இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க? அமித்ஷா அவர்கள்லாம் சொல்லி பேசி இதை நீ உறுதி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேச வச்சிருப்பாங்களா? ஏன்னா நயினார் வந்து ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாரு, பட் அந்த அளவுக்கு மக்கள் மத்திக்கு போய் ரீச் ஆகல. பட் அண்ணாமலை பேசினாரு. நேத்துல இருந்து இன்னி வரைக்கும் ட்ரெண்டிங் டாபிக் அப்படின்னு பார்த்தா இதுவா மட்டும்தான் இருக்கு. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த யாருடைய கூட்டணி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப திமுக வருமோ இல்ல அதிமுக வருமோ? அதிமுகவுல ஆட்சி அப்படிங்கிறது எங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்றத தெளிவா வந்து பாஜக சொல்லிட்டாங்க. இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படிங்கிற உங்கள் கருத்தை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.